ஒரு மனுஷன் 1000 பேருக்கு அதிபதியா இருந்தான்னா 1000 பேரை உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு கடவுள் சொல்லவே மாட்டார். பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு தேவைன்னா அந்த தேவைக்கு நீங்க இறந்து, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உயில் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதினது? நம்ம விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு உயிலை. பண ஆசைப்படும் போது தேவன் உங்களை விட்டு விலகுகிறாரா? தங்கம் எத்தனை பேருக்கு வேணும்? தங்கம் பிடிக்குமா? பணம் பிடிக்குமா? பணம் பணம் சுகம், ஹெல்தி பாடி, ஹெல்தி ஹார்ட். வாகனம் பிடிக்குமா? விடுதலையின் சத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் சில வாரங்களாய் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 37:25. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஓகே, என் கூட படிங்க. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணவே இல்லை என்றான். யாரு? தாவீது சொல்றான். யார் சொன்னது? ஒரு மனுஷன் 100க்கு அதிபதியா இருந்தான்னு வச்சுக்கோங்க. எப்படி? அவனால 100 பேரை தான் கவனிக்க முடியும், அப்படித்தானே? ஒரு மனுஷன் 1000 பேருக்கு அதிபதியா இருந்தான்னா 1000 பேரை கவனிப்பான். 10,000 பேரை அவனை கவனிக்கிறான்னு அர்த்தம். இவன் முழு முழு நாடுகளுக்கே இவன் ராஜா வைங்களேன். எப்படி? இவன் சொல்றான் நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிஞ்சதை பார்த்ததே இல்லைன்றான், காணவே இல்லை, கண்டதே இல்லைன்றான். ஆனா பாருங்களேன், இங்க கைவிடப்பட்ட நிலை இருக்குதா? கைவிடப்பட்ட நிலை இருக்குதா? அப்படின்னா அவன் யாரு? கைவிடப்பட்ட நிலை இருக்குதுன்னா அவன் யாரு? நீதிமான் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஒருத்தன் அப்பத்துக்கு இறங்குறான். அப்பன்னா பணம் மாத்திரமல்ல, சாப்பாடு மாத்திரமல்ல, நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மைகளும் சேர்ந்து, சுகம், பலன், ஆரோக்கியம், இதெல்லாம் ஒரு அப்பம் இல்லையா? நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன் நான், இல்லையா? என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய நாட்களுக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்லையா? இப்போ இதுதான் அப்பம். அப்ப கைவிடப்பட்டதே இல்லை அப்படின்றார் நீதிமான். அப்ப நீதிமான் யாரு? நீங்க தானா? உள்ளதா? இயேசு கிறிஸ்துவை மெய் தேவன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள். பைபிள் எழுதியிருக்குது, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி பிதா அதிகாரம் கொடுத்தார். கரெக்ட் தானே? பிள்ளைகள் என்றால் சுதந்திரரும் ஆமே, அப்படித்தானே பைபிள் எழுதிருக்குது. பிள்ளைகள்னா சுதந்திரம். யாருக்கு சுதந்திரம்? அப்பாவுக்கு சுதந்திரம். அப்பா யாரு? நீதிமான். பிள்ளை யாரு? அப்பா செல்லப்பன். பிள்ளை யாரு? சன் ஆஃப் செல்லப்பன், அப்படித்தானே? அப்போ அவர் கடவுள், நம்ம யாரு? குட்டி கடவுள், சன் ஆஃப் காட், காட் சன் ஆஃப் காட். கரெக்ட் தானே? இப்போ புரிஞ்சுதா யாருன்னு? அப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாருங்க. நீதிமானா இருக்கிற உங்களும் வாழ்க்கை என் வாழ்க்கையும் கைவிடப்பட்ட வாழ்க்கையா இருக்காதாமா? அப்பத்துக்கு நீங்க இறங்கி திரியவே மாட்டீங்களா? அலைஞ்சு என் ஜனம் அலைந்து திரிவதில்லை. ஆனா நல்ல கைவிடப்பட்டதாட்டு உச்சரித்து சொல்லுவோம். சூழல் வரும் சிஸ்டர், பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. வேதம் தெளிவாக சொல்லுது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, உபத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஆனா நீ கைவிடப்பட மாட்டேன்றார். அதுதான் தேவனுடைய வாக்கு. உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு கடவுள் சொல்லவே மாட்டார். பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, ஆனா நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு தேவைன்னா அந்த தேவைக்கு நீங்க இறந்து கையேந்தி திரிய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் கொடுக்கிறாள்ன்றார். அப்ப இது ஏன் நடக்கல? இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. சில இடத்துல கைவிடப்பட்ட நிலை வருது, சில இடத்துல என்ன வருதுன்னா அப்பத்துக்கு இறங்குறோம், பணம் தேவை இருக்குது, புரட்டுறோம், இதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல. ஏன்? நீங்கள் பணம் தேவை இருக்குது, தேவை இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, யாராச்சும் ஒரு மூலமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, அதுவும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் வாங்குறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் வாங்காதீங்கன்ற. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதான் ரூட்டு. அந்த ரூட்டை தாண்டி நீ போய் கெஞ்ச வேண்டான்றார். புரியுது உங்களுக்கு? கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லைன்ற. கைவிடப்பட முடியாது. உன்னை நம்புறீங்களா நான் சொல்றத? நம்ம கைவிடப்பட, இது நான் சொல்ற வாக்கு கிடையாது, தெய்வம் சொன்ன வாக்கு, அவர் அனுமதிச்சு எழுதப்பட்டது. கைவிடப்பட்டதே கைவிடப்பட முடியாது. அப்பத்துக்கு இறங்கி தெரியவே மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பைபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஏன்? வாய். ஆனா இங்க நம்ம சூழல்ல சிலவங்க நீங்களே சில வேளை நீங்க வந்து இறங்கி இருக்கலாம், அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம், சில நன்மைகளுக்காக நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், ஐயோ என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்கு சஞ்சலப்பட்டிருக்கலாம், தவிச்சு போயிருக்கலாம். நீங்க மனுஷனால கைவிடப்பட்டிருப்பீங்க. சூழல் உங்களுக்கு உதவலான்னு சொல்லி சூழல் உங்களை கைவிடப்பட்டிருக்கு. கடைசி நேரத்தில் உங்களை கைவிட்டிருப்பாங்க சிலவங்க. தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு உங்களை பச்சைக்கு ஏமாத்திருப்பாங்க. நான் அப்படி சொன்னேன்னா, நான் சொல்லவே இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கீங்க. அதுதான் கர்த்தர் சொன்னா கைவிடப்பட மாட்டீங்க. ஆனா தேவன் சொல்ற ரூட்டு உங்க வாழ்க்கையில அவர் எழுதுனதுனால தான் நீங்க கைவிடப்படவில்லை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் அந்த கிளாரிட்டிக்கு நீங்க வரல. எப்படி? இவன் தெளிவா சொல்றாங்க, ஒரு அரசனே சொல்றான், பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு, என் தேசத்தில் யாரு எந்த ஆளுக்கும் கடனே இல்லை அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். என் தேசத்தில் யாருக்கும் கடனே இல்லை, அரசாங்கமே தேவையானதை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கரெக்டாக தானே இருக்கும்? கரெக்டாக தானே இருக்குங்க, தப்பா சொல்ல முடியாதுல்ல. தெய்வம் சொல்றாரு கைவிடப்படவே முடியாதுன்றாரு, அப்பத்துக்கு இறங்கி திரியவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ரைட். இது ஏன்? வசனங்களை பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 112 பாருங்க. அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அவன் சந்ததி யாருடைய சந்ததி? நீதிமானுடைய சந்ததி. அப்பாவுடைய பிள்ளைகளுடைய சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். அவன் சன்னதி பூமியில பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம். ஏன்? கரெக்டா பாருங்க, சில சன்னதி பூமியில ஒன்றும் இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்துருப்பீங்க. பிரியா, சில சந்ததியை பார்த்துருக்கியா? நல்லா அழிஞ்சு போகும், தலைமுறையே இல்லாமல் போயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அட்ரஸே இல்லாமல் போயிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்றார், நீதிமானுடைய சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் மேட்ரு. நீ யாருங்கிறதா மேட்ரு. கர்த்தர் சொல்றான், நீதிமானுடைய சன்னதி பூமியில பலமா இருக்கும், ஸ்ட்ராங், செம்மையானுடைய வம்சம். எஸ். ஏன்? திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும்
உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே உன் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இது யார் சொன்ன உடன்படிக்கை? இது யார் சொன்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை என்ன? பாகம் பிரித்து கொடுக்கறது, பாகத்தை பிரித்து கொடு. அவளுக்கு உடன்படியாய் நாராயணன் சொத்து 97 சென்றில் உடன்படி. நாராயணன் மூத்த மகன் செல்லசுவாமி 37, இளைய மகள் குன்னக்குடியில் கட்டி கொடுத்திருக்கிற குன்னப்பனின் மனைவியாகிய நாராயணனின் மகள் புதுசாக பேர் பார்க்கலான் இருக்கிறேன், எல்லாம் பழைய பேராக வருது. பிரியா அவருக்கு 17 சென்றும் உடன்படி. உடன்படி உடன்படினா உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம். உயில் நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறேன். உயில்னா கிரீக் வேர்டு அப்படி தானே. உடன்படிக்கையோட கிரேக்க பதம் தான் உயில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உயில். என்னது இது? உடன்படிக்கைன்னா என்னது? உயில். யார் எழுதின உயில்? தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உயில் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதினது? நம்ம விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு உயில எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். எப்படி? உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததினார். நம்ம எல்லாம் யாரு? ஆபிரகாமின். இயேசுவை விசுவாசிக்கிறீங்க தானே? இயேசுவை விசுவாசிச்சாதான் நீங்க ஆபிரகாமின் சந்ததி. ரொம்ப கவனம். இயேசுவை விசுவாசிக்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் புறஜாதிக்கு வரும்படி கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் மரித்தார், அப்படி எழுதப்பட்டிருக்குது. உயில் எப்ப வேலை செய்யும்? எழுதினவன் செத்தாதான் உயில் வேலை செய்யும். தெரியுமா இல்லையா? அது யாரா எழுதி வச்சிருக்கா உங்களுக்கு உயில்? ஓட்ட தள்ளுங்க. உயில் உங்களை போடும். கவனமா இருங்க. அப்போ இயேசுதான் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கை எழுதினது யாரு? யாரு? இயேசு. உண்டானதெல்லாம் அவரால் அன்றி உண்டால் எல்லாம் இயேசு. இயேசு வந்து உடன்படிக்கை பண்றார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய காலத்திற்கு உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பே. கரெக்ட் தானே? இப்ப புரிஞ்சா? இதனாலதான் தலைமுறை தலைமுறைக்கும் நீதிமானுடைய குடும்பம் அப்பத்துக்கு இறங்காது. வேற என்னது? பொல்லாப்பு. என்னது அது? டப்புன்னு நம்ம மறக்கிறதுல இருக்கிறதே ஒரு வேகம். நான் இனி ஹஸ்கி வாய்ஸில் பேசலான்னு கேட்டியா? இப்படி யாராவது சொன்ன கரெக்டா மைண்ட்ல நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அலைந்து திரிவது பார்த்ததே இல்லை. அடுத்து வேற என்னது? கைவிடப்பட்டதும் இல்லை. ஏன் நீதிமான் கைவிடப்படலைன்னா, ஏன் நீதிமான் அப்பத்துக்கு இறங்கி திரியாம இருக்கிறான்னா, இது நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உடன்படிக்கையை எழுதின தேவன் நம்மளோடு என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உயிலை எழுதினவரே மரித்தபடினாலே உயில் இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யுது? இது முதல்ல ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு மட்டும்தான் இருந்தது. நம்ம ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. பிசிக்கலி நம்ம யாரு? சரீர பிரகாரமா நம்ம ஆபிரகாமனுடைய சந்ததி கிடையாது. யூத வம்சம்
கிடையாது. ஆனா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே கிறிஸ்துவின் மூலமாய் எழுதப்பட்ட உயில், ஆபிரகாமுக்கு எழுதி கொடுத்த உயில் புறஜாதிகளாகிய நமக்கு வந்துருச்சு. புரியுதா? கிறிஸ்துவ என்ன, இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்காருன்னு புரியுதா? நீங்கள் நினைக்கிறீங்க இயேசு யோசேப்பு கபாயில, யோசேப்பு மரியாளும் யோசேப்புக்கும் உள்ள ஒரு சின்னப்ப குழந்தை இயேசு. அது குழந்தை இயேசு இல்லடா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். The Trinity God, பிதா குமாரன் பரிசுத்தாவி. அது ரைட்டா? உண்டானது எல்லாமே யார் உண்டாக்குனா? அது யாரு? இந்த உலகத்தை உண்டாக்குனது யாரு? வானத்தை உண்டாக்குனது யாரு? உள்ளதா? பின்ன அவர் எப்படி யோசேப்புகிட்ட வந்தாரு? புறஜாதிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து மனுஷனா பிறந்து வந்தாரு. மனுஷனாய் பிறந்த இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஆவியும் ஆன்டி கிரைஸ்ட் ஆவி. நம்ம ஊர்ல சொல்லுவோம் அண்டி கிறிஸ்து ஆவி. கரெக்டா? கவனிங்க, கண்டென்ட் உள்ள போகணும். மெயின் கண்டென்ட்டை உள்ள போறதுக்கு தான் மொத்தத்தையும் எடுத்து உள்ள கொண்டு வரேன். புரியுதா? ரைட். இப்போ உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படிக்கும் எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய. அவர் உடன்படிக்கை என்ன? அவருடைய ஜன அப்பத்துக்கு இறங்காது. கைவிடப்பட்ட நிலைக்கு ஒரு நாள் நீங்க போக மாட்டீங்க. இயேசுவை தகப்பனா ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கு அதுதான் நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரைட்டா? சரி, இனி உள்ள வாங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாருக்கு சொல்றாரு? யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா யாரு? யோசுவா மோசையால அபிஷேகம் பண்ற ஒரு ஆள். கரெக்டா? மோசைக்கு அடுத்து அந்த ஜனங்களை நடத்துவதற்கு யோசுவா என்ன செய்யறான்? அபிஷேகம் பண்ணப்படுறான், யோசுவா நடத்துறான். அப்ப யோசுவாக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாடி இந்த எதிர்த்து நிற்பதில்லைன்ற ஒரு உடன்படிக்கையில் யோசுவாவை எதிர்த்து நின்ன ஆளுவெல்லாம் யார் தெரியுமா? பயங்கரமான ஜெயன்ஸ். சொல்லுங்க, ஜெயண்ட் என்ன யாரு? தமிழ்ல அது என்னது? ஜெசுரர், எசூரன்ஸ். எசூரன் சொல்லுவான் இல்லை, ஜெசுரன்ஸ். அதான் ஜெயண்ட் அப்படியே சொல்லுவோம். அரக்கர்கள். ஜெசுரன் வேற, ரைட்டு. அரக்கர்கள்னு சொல்லுவோம்ல, அரக்கர்கள், ஜெயன்ஸ். யோசுவாவை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் பெரிய அரக்கர்கள். ஏன் அவன் ஜெயிச்சான்? யோசுவா நடந்து போறான், எரிகோ கோட்டையை உடையுது. எப்படி? எரிகோ கோட்டை தன்னால உடைஞ்சு விழுது. அங்கண்டி எபூசியர்கள் வர்றானுங்க, கானானியர்கள கிர்காசியர்கள் வருகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஜெயன்ஸ். எல்லாரும் யாரு? அரக்கர்கள். இவனு எல்லாம் 5 அடி இருக்கானுங்க, அவனு ஒரு 15 அடி இருக்கானுங்க. இப்படி இப்படி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு இதை பார்த்தது யாரு? பார்த்துருக்கீங்களா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தது? சரி, வேண்டாம், நான் வேற கண்டதே இல்லை, ஞாபகப்படுத்தி. அதில் ஒரு இது வரும், பிள்ளைய பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, இந்த மனுஷன் மாதிரி இருப்பானுவல்ல, அவனோடலாம் எப்படி தூக்கி 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 இப்படி சொல்லி எரிஞ்சங்க தள்ளுவானுங்க. புரியுதா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜெயன்ஸ் பாருங்க.
அரக்கர்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க? யோசுவாக்கு முன்னாடி நிற்கிறாங்க. யோசுவா அதெல்லாம் தரமாட்டாங்கிறானுங்க. எப்படி? ஏன்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது உடன்படிக்கை. உயில். புரிஞ்சா? ஆண்டவர் திரும்ப மோசைக்கு தான் இந்த சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், விட மாட்டேன். மோசையை சொன்னதை திரும்ப இவனுக்கு சொல்றாரு. இப்ப யாருக்கு சொல்றாரு? உயிரோடு இருக்கு நாள் உலகம் யார் இருப்பா? லவ்வர்கிட்ட போய் சொல்லுவா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப இருக்க மாதிரி எப்போ இருப்பியா? எப்போ இருப்பேன் டார்லிங் டியர். செல்ல குட்டிங்க உனக்கு ஆனா என்ன செய்ய மாட்டாரு? கடைசியில் இதை என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. யார்? புருஷன் என்ன சொல்ல மாட்டாரு? இதை ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், அப்படித்தானே? கடைசியில் இவர் சொல்ல மாட்டாரு. இவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, அவர் இப்போ சொல்லவே மாட்டேன்றாரு. உங்க கூட தானே இருக்கிறாரு, ஓடி போகலையே. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார், அவர் ஓடி போகலை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்போ வந்து அவர் எல்லா இடத்துலையும் வந்து நின்றுட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன 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 அப்படி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிதானே? இதை நீங்கள் சொல்ல வேண்டாம். இது பத்திரம், அப்படிதானே? இந்த பத்திரத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த பத்திரத்தை கொண்டு போவீங்க. இந்த பத்திரத்தால் ஆக வேண்டிய காரியத்துக்கு பத்திரத்தை கொண்டு போவீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு ஜெராக்ஸை எடுத்துட்டு போய், ஒரு ஜெராக்ஸை, இன்னும் கேட்டா பத்திரத்தில் இருக்கிற சர்வே நம்பரை மட்டும் கொண்டு போவீங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, செல்லமே பொண்ணே அப்படி ஆண்டவர் அப்படி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார். சொல்லுவார், இதை நான் தினமும் பேசணும். ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று எனக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மோசையோடு இருந்தது போலும், நீ யோசுவாவோடு இருந்தது போலும், நீர் எனக்கும் உடன்படிக்கை பண்ணினபடினா என்னோடு கூட இருப்பீர். எனக்கு முன்பதாய் எத்தனை அரக்கர்கள் நின்னாலும், என்னை எதிர்க்கிற சக்திகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், எனக்கு முன்பதாய் அதை தூசி போல தட்டி எறிந்து என்னை தலை நிமிர பண்ணுவீர் அப்படின்னு நீ பேசணும். எப்படி? யோசுவா வந்து போரிடாமல இருந்தா? யோசுவா போரிட்டான். கரெக்டா? நீங்க எப்படி இப்ப எப்படி போரிடணும்? உங்க நீங்க எப்படி போரிடணும்? வார்த்தையை சொல்லி போரிடணும். ஹிட்லருக்கும் மோடிக்கும் பிரச்சனை அப்படின்னு. ஹிட்லர் இப்போ இல்லை. ஹிட்லர் அப்போ ஹிட்லர் இருந்த காலத்தில் மோடிக்கும் ஹிட்லருக்கும் பிரச்சனை. அப்போ எப்படி நடக்கும்? யுத்தம் எப்படி நடக்கும்? அந்த பிரச்சனை என்ன, எப்படி தீரும்? ஹிட்லர் வாழ்ந்த எப்போ வாழ்ந்தார்? அவரை வேற தெரியணுமே, நான் வேற என்ன பக்கத்து வீட்டில் உள்ள ஏதோ ஹிட்லரை சொல்லி. ஹிட்லர் யாரு? சரி, எல்லாம் விடுவோம். பார்வோனுக்கும் உங்களுக்கும் சண்டை. எப்படி? பார்வோனுக்கும், யாது பார்வோன்? அது யாது பார்வதி? பார்வதிக்கு மாப்பிள்ளையா? பார்வோன்னா யாரு? எகிப்தினுடைய அரசர். யாரு? மோசே இருந்த காலத்தில் இருந்த பார்வோன் இப்போ வைலட்டோட யுத்தம் பண்றான். வைலட் யுத்தம் இல்லை, பிரச்சனை. பிரச்சனைனா எப்படி அது முடியும்? அன்னைக்கு பிரச்சனை எப்படி முடியும்? யுத்தத்தில் முடியும். இன்னைக்கு பிரச்சனை எப்படி முடியும்?
இன்னைக்கு என்ன செய்வ? இன்னைக்கு அங்க பார்வன் எகிப்தில் உள்ள அரசனுக்கும் வயலட்டுக்கும் பிரச்சனை வைங்க, கேஸ் எங்க வரும்? அடிக்க. ஆம், ஜாதி தண்டை மைதானத்தில் இப்பொழுது வயலற்றும் பார்வோன் அரசனும். அப்படியா? வயலட்டு போய் ஒரு கேஸை போடுவான், எகிப்தில் உள்ள அரசன் இப்படி எனக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறான், எனக்கு தர வேண்டியதை தராமல் இருக்கிறான், அப்படி இப்படிலாம் ஒரு கேஸை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் கேஸ் போடுறாங்களோ அந்த கோர்ட்டில் என்ன தெரியும்? கேஸ் வரும், அப்படி தானே? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு அஃபிஷியலாக வர வேண்டிய உடன்படிக்கை எடுத்து காட்டுவீங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? யோசுவா அன்னைக்கு மாம்சத்தில் யுத்தம் பண்ணா. இன்னைக்கு நீங்கள் நானும் மாம்சத்தில் யுத்தம் பண்ண வரல, ஏன்னா மாம்சத்தின் யுத்தம் போயிருச்சு. இப்ப ஆவியில யுத்தம் பண்றீங்க. எப்படி? நீ ஆண்டோட்ட கேப்ப, எழுதினவர்கிட்ட கேப்ப, பிசாசுட்டாரு தெரியுமா நீ போகணும் கேட்டியா, ஏன் இங்க நிக்க? அவன்கிட்ட போய் யுத்தம் பண்ணல, எழுதினவர். அவர் உயிரோடு இருக்கிறார்ல, அவர் மரித்தது உண்மைதான். எதுக்கு மரிச்சாரு? நமக்காக மரிச்சார். இந்த உயில், இந்த ஒப்பந்தம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு வேண்டி தான் மரிச்சார் அவர். எழுதப்பட்டிருக்குல்ல, ரைட்டா? எழுதினவன் மரித்தால்தான் அந்த எழுத்து சாதனம் இல்லையா உயிர் பெறும் இல்லையா? அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதனால தான் இயேசு மரித்தார். இப்ப மரிச்சிட்டாரு, இந்த உயில் பத்திரம் எனக்கு சொந்தமாயிட்டு. எப்படி ஆயிடுச்சு? யாருக்கு சொந்தமாயிட்டு? நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதா எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தப்போ உன்னோடு கூட இருப்பேன்ற இந்த வாக்கு தத்தம் யாருக்கு வந்துருச்சு? இப்ப நான் இதை எப்படி கிளைம் பண்ணுவேன்? இதுக்குள்ள இருக்குதுல்ல, ஒருத்தன் எனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க கூடாதுப்பா அப்படிங்கிறத நான் விரும்புறேன். எதன்படி? ஆனா நிறைய பேர் இந்த வார்த்தை இல்லாமலே விரும்புறாங்க. நல்ல கராத்த படிச்சனும், ஒரு பயல் என்ன முன்னாடி நிற்கப்படாது. எப்படி? டெய்லி பிரச்சனை அவனுக்கு. எப்படி சொல்லுவாங்க? ஒரு நாள் ஒரு பய தோப்பனாரே சொல்லி விடுவார், லை ஒரு பயவன மேலே கையப்படாது, நீ போய் கராட்டை படி. அவனுக்கு அப்பனுக்கு கராட்டை படித்தவன் இவனை கையை வைப்பேன். கரெக்டு தானே? ஒரு நல்ல பலசாலி அவனை விட நல்ல பலசாலியால் என்ன செய்வான்? அடி வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்குவானாங்க வாங்க மாட்டானா? அப்போ மாம்சத்தில் யுத்தம் பண்ணால் நீ தோப்பியா தோக்க மாட்டியா? கராத்தை படித்தா நீ தோப்பியா தோக்க மாட்டியா? கரெக்டு தானே? டேய், அவனை விட பணக்காரனா இருக்கணா? நீ மாம்சத்தில் போச்சு நல்ல பணக்காராவ, கடைசியா உங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டுட்டு இன்னொருத்த வந்து நின்று நிப்பானா இல்லையா? நிப்பானா இல்லையா? அப்ப மாம்சத்தில் யுத்தம் பண்ண முடியாது. ஆனா இப்படி யுத்தம் பண்ணலானே, நான் உயிரோடு இருக்கும் அளவும் ஒருத்தரும் என்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொன்னது நீங்க. அப்போ எனக்கு பாதுகாவல் நீங்க. என்னை எதிர்க்கலாம், ஆனா உங்களுடைய உடன்படிக்கையை ஒருத்தனும் எதிர்க்க முடியாது என்பதை நான் அறிகிறேன். ஆகையால் இந்த உடன்படிக்கையின்படி நீ மோசைக்கு செஞ்சது இருக்கட்டும், நீ யோசுவாவுக்கு செஞ்சது இருக்கட்டும், எனக்கும் செய்வீர், செய்வீராக. ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு கட்டளை இடுங்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? இப்படி கட்டளை இடணும். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஓரளவு உடன்படிக்கைன்னா என்ன பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிதான் சம்பவத்துக்குள்ள வரோம். திருப்பி கொள்ளுங்க, எபிரேயர் 13. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ரைட். இங்கே பாருங்க, சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்படி நெளிஞ்சு உள்ள போகும், கவனமாக இருங்க. கரெக்டா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் தான் உன் பணம்,
நான் தான் உன் செல்வாக்கு அப்படின்றாரு, மறைமுகமா சொல்றாரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர்கள் சொல். ஏன் பணம் அப்படி பணத்துக்கு ஆசையை வரக்கூடாதா? நம்ம தான் இருட்டவளுக்கு பணத்தை பற்றி நல்லா பேசுகிறோமே. சர்ச்சில் செழிப்பை பற்றி பேசுகிறோமா இல்லையா? நான் எதை பேசாலும் கொஞ்சமாச்சும் செழிப்பு இருக்குதா இல்லையா? செழிப்பு இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். அப்போது பணம் இங்கே பைபிள் என்ன எழுதுக்கு? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள்கிட்ட இருக்கிறத, உங்களுக்கு என்ன இருக்குது? உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கை இருக்கிறது. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நிறைய பேருக்கு என்ன வேணும்னா பணம் வேணும், இயேசு வேண்டாம், கடவுள் வேண்டாம், கராட்டே வேணும், அடியும் வேணும், பணமும் வேணும், பிரச்சனையும் வேணும்ன்றாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அங்க வேதனை. ஆனா இங்க பணத்தை சம்பாதிக்கிற எல்லா பணக்காரனுக்கும் தேவன் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிற எல்லார்ட்டையும் என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்குதா இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ என்னைய பணமா வச்சுக்கோன்றார். என்ன சொல்றாரு? என்னைய பணமா வச்சுக்கோ. இப்ப இந்த பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது, அப்படிதானே? ஏன் அப்படி தீங்கா இருக்குது? பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள்னு சொன்ன ரூட்டை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கரெக்டா? பண ஆசை எப்படி வரணும், பண ஆசை எப்படி வரக்கூடாது. பண ஆசை வேணும். பணத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும், சம்பாதிப்பீங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற இந்த ஆசை, பண ஆசை, அது என்னன்னா தீமைக்கு ஏதுவான பண ஆசை. பைபிள் என்ன சொல்லுது இல்லையா? பண ஆசை எல்லா தீமைக்கும், தீமையான எல்லா காரியத்துக்கும் பணம் தாங்க முதல்ல நிற்கும். எப்படி? கோட்டர் அடிக்கிறதுலேருந்து கொலை செய்கிறது வரைக்கும் எது வேலை செய்யும்? கோட்டர் அடித்து கொலை செய்கிறது வரைக்கும் என்ன செய்யுது? அடுத்து கொலை செஞ்சு ஜெயிலில் போடுறது, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பணம் தானே வேலை செய்யுது. ரைட், இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், திருப்பி கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எஸ், லிசன் கேர்ஃபுல்லி. வசனம் 9வது வசனம் போடுங்க. ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில். நீ பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பெணம் பெணம் பணம் பணம் பெணம் பெணம். காசு பணம் துட்டு. நிறைய பேர் இந்த பணம் பெணம் அப்படின்லாம் நிறைய பேர் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? ரொம்ப கவனிங்க, வேதம் அக்குரேட்டாக தெளிவாக நச்சுன்னு அடிக்கும். பணத்தை எப்படி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நான் சொல்கிறேன். பணத்தை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கணும், நான் எப்படின்னு சொல்கிறேன். வேதம் சொல்கிறபடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐஸ்வர்யவான்களாய், அதாவது பணக்காரர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிகளிலும், கண்ணின சிக்கல் பிரச்சனைகள்லையும் மனுஷனை கேட்டுன்னா என்னது? கேடாகிறது. அழிவிலும் அவிழ்த்து போடுகிற மதிகேடுக்கும் சேதமுமான பலவித தேவையில்லாத ஆசையில் விழுந்து கிடப்பாங்க. அடுத்த வசனம் போடுங்க. பண ஆசை, இங்க இருக்கிற எல்லா தீமைக்கும் பண ஆசை தாங்க வேறு. வேறது பண ஆசை.
சிலர் அதை இச்சித்து, கவனமாங்க, இச்சித்து விசுவாசத்தை விட்டு வளைவி. சம்பவம் இங்கே மேட்ரு. நீங்க பண ஆசை, நான் சொல்றேன், பணம் ஆசைப்படுங்க. பண ஆசைப்படும் போது தேவன் உங்களை விட்டு விலகுகிறாரா அப்படிங்கிறத பாருங்க. பண ஆசை, கவனிங்க, பண ஆசை இருக்குன்னு வைங்களேன். பணத்தை ஆசைப்படணுமா? விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தின் மேலே பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசைங்கிறது, விசுவாசங்கிறது ஒரு வகையான ஆசை தான், கரெக்டா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தை விட்டு வழிகி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொள்ள. விசுவாசத்தை விட்டு விலகிறதுன்னு 2 வழி இருக்குங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஒன்று, தேவன் வைத்த உடன்படிக்கையின் படி சம்பாதிப்பது. இன்னொன்று, நீ விரும்புகிற படி சம்பாதிப்பது. கவனமா கவனிங்க. தேவனுடைய உடன்படிக்கைன்னா புரியுதா? தேவனுடைய உடன்படிக்கை என்னன்னா வசனம், வேதத்தில் எழுதப்பட்ட வசனம், அந்த வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தம், இதை விரும்புவது. இதை என்ன செய்யறது? இது பேர் என்னது? விசுவாசமானது. கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய உடன்படிக்கை, உயில் இல்லையா? என்னது அது? தேவனுடைய உடன்படிக்கைங்கிறது உயில் பத்திரம். யாரு மேல எழுதுனது? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பேர்ல எழுதிட்டார், கரெக்டா? இது உயில். எழுதுனது எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? பைபிள்ல இருக்கிற வசனத்துல. அது என்னது? வாக்கு. பைபிள்ல நிறைய வசனம் இருக்குது, வாக்கு தத்தமா எழுதப்பட்டது. அதை விரும்பி விசுவாசிக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. அது பொண்ணு பொருள் என்னதான் இருக்கலாம், ரைட்டா? எதுனாலும் தங்கத்தை சொல்லி இந்த தங்கத்தை விசுவாசிங்க. சுகத்தை விரும்புறீங்கன்னா சுகம், ஆசீர்வாதம், நன்மை தேவனிடத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீ விசுவாசித்தால் அதை நீ பெற்றுக்கொள்வாய். மனுஷனுடைய விருப்பம் என்ன? ஒன்றும் இல்லைங்க. இங்க என்ன இருக்குதோ அதை இங்க தான் மனுஷன் விரும்பான். இங்க பொண்ணு சொல்லப்பட்டிருக்கா? பொண்ணு பொண்ணு இருக்கா? தங்கம் பொண்ணுன்னா தெரியாதோ? தங்கம், சுகவாழ்வு, ஓகே, சும்மா எழுது உங்களுக்கு புரியுற மாதிரி, ரைட்டா? சுகவாழ்வு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் உன் மேலே கை போடுவதில்லை, இதெல்லாம் இருக்குல்ல, பாதுகாப்பு. இதெல்லாமே எங்கே இருக்குது? இங்கே எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய விருப்பம் என்ன? ஒன்றும் இல்லைங்க. அதே தங்கம், பணம், சுகம், கராத்தே, கராத்தே உங்களுக்கு ரிசல்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கரெக்ட். இனி மிஸ்டேக் ஆச்சு தோலைச்சிருவேன். ஹல்லேலூயா. வாகனம்,
சொத்து, இதெல்லாம் தானே மனுஷனுடைய ஆசை. வடு கரெக்டா தெரியணும். வேத சொல்லுது இதெல்லாம் தீமைன்றார். ஹலோ, ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய, உன்னிப்பா வேறு பிரித்து பகுத்தறிந்து அறிய வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் இது. வேதம் தெளிவா சொல்லுது, தங்கம் உனக்கு தீமையை கொண்டு வரும், பணம் தீமையை கொண்டு வரும், சுகம் தீமையை கொண்டு வரும். பொல்லாத மனுஷன் சுகமா இருந்தா என்ன நடக்கும்? ஒருத்தன் கராத்த படிச்சு வயலட்டுக்கு தலைமண்டே நான் நொறுக்குவதற்காக கடந்த 5 வருடமாக நான் கராத்தை படித்து வருகிறேன். அவன் கராத்தை படிச்சா என்ன ஆகும்? தீமை நடக்குமா இல்லையா? நடக்குமா இல்லையா? கராத்தே படிக்க வேண்டாம்னு கிடையாது, படிச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் தீமைன்னு சொல்லுது பைபிள். ஆனா இங்க சொல்லுது, கோடா கோடியா பெருகுவே, நல்ல சுகித்திருப்பாய், என்றென்றைக்கும் உடன்படிக்கை நான் மாறவே மாட்டேன், நீ பணக்காரனா தான் இருப்பேன்றாரு. இதெல்லாம் எங்க சொல்றாரு? ஏன் இங்க சொல்றவர் இங்க மாறுறாரு? தம்பி, இது வாம் பிளான். கவனிங்க கவனிங்க கவனிங்க. எப்பா, தங்கம் எத்தனை பேருக்கு வேணும்? தங்கம் பிடிக்குமா? பணம் பிடிக்குமா? பணம் சுகம், ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி ஹார்ட், வாகனம் பிடிக்குமா? பிடிக்கும்ல, எல்லாரும் பிடிக்கும். சொத்து சும்மா கிடந்தாலும் 10 ஏக்கர் இருந்தால் சும்மாலாம் இருப்பீங்க, நல்லா தானே இருக்கும் இல்லை? சந்தோஷம் தானே, சந்தோஷம். ஆனால் தங்கம் வான் விருப்பத்தின்படி தங்கம் வான் கையில் இருந்தனா தூக்கம் வராது. பணம் யாரை போட்டு தள்ளலாம்? கொள்ளைக்கு பிளான் போடுவேன் பணத்தை வச்சு, கரெக்டா? சுகம், உனக்கு மட்டும் சுகம் இருந்தா தீமை இல்லையா? ஒரு தீமை செய்கிற மனுஷன் இல்லையா, உலகத்தரமான மனுஷன்ட்ட சுகம் இருந்தால் அவன் என்ன செய்வான்? ஆண்டவரே நின்னுவான். பார்மையா, என்னுடைய ஹார்ட்டை, வீப்பு இல்லை, சுகர் இல்லை, ஒன்றுமில்லை, அப்படித்தானே நிற்பான். என்னை போல் யாரும் இல்லையடா அப்படின்னு நிற்பான். அப்படித்தானே? அப்படித்தானே? தீமை தானே? வாகனம் என்ன செய்வான்? ஒரு பணக்காரனுக்கு கையில் ஒரு வாகனம் இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன வாகனம்? 50 பென்ஸுக்காரர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒருத்தன்ட்ட 50 பென்ஸுக்காரர் இருக்குன்னு வச்சுக்கோ. பையன் என்ன செய்வான்? தலைமுறை என்ன செய்யும்? தலை திரிஞ்சு அந்த காரை எடுத்துட்டு போய் யாருக்கு பெடலிலோடி ஆத்தி கேஸ் வந்தா என்ன ஆகும்? அப்பா 10க்கு வர்ற அப்ப என்ன செய்வான்? பணத்தை தூக்கி போடுவாரு. பையனோட அவன் இப்ப 10 கொலை பண்ணவன் நாளைக்கு 100 கொலை. அவன் என்ன எல்லாம் செய்யணும்? அப்படி தோணுதா உங்களுக்கு? கிறுகிற வருதா? அதனாலதான் மனுஷனுடைய விருப்பத்தில் வருகிற வாகனம் தவறு. கரெக்டா? என்னது? ஆப்பிள். ஆப்பிள் ஒரு தீமையை மாறுமா?
ஆப்பிள் தீமை மாறுமா? ஆப்பிள் தீமை மாறுமா? நிதின் எங்கே இருக்கேன்? தீமை மாறுமா? மனசிலாச்சா? ஆப்பிள் ஐஃபோனோட சிம்பிள். இது என்னத்தை கொண்டு வரும்? ஒருத்தன் வரல, என்ன வந்திருக்கணும். பார்த்துக்கலாம். ஆண்டோடைய பிள்ளைங்களை, உங்கள் பிள்ளைங்களை எப்போவுமே ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஆவியானார் என்ன டைமில் எதை கொடுப்பாருன்ற நான் இது இட்ஸ் நாட் மை பிளான். திஸ் இஸ் நாட் மை பிளான். ஆப்பிள் ஐஃபோனு சிலவனுக்கெல்லாம் ஃபோனு தேவையே இல்லையா? ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் வாங்கி தின்னக்கு வக்கில்ல உனக்கு ஆப்பிள். கரெக்ட் தானே? அது மனுஷனுடைய விருப்பம் தீமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கரெக்டா? இப்போ இதெல்லாத்தையும், இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொத்து, சொத்தை நம்ம பார்க்கலையோ, அதுக்கு விட இது அவ்வளோ பவர்ஃபுல் நினைக்கிறேன். பேயில உக்கிற சொத்து. மார்த்தாண்டத்தில் ஜங்ஷன்ல 2 ஏக்கர் சொத்து உனக்கு கிடக்குதுன்னு வச்சுக்கோ. அதுல ரப்பர் நட்டுறீங்க. என்னது? ஏதாவது ஒரு கிறுக்கு எங்க நடுவார் அப்படி யோசிச்சு பாருங்க. மார்த்தாண்ட ஜங்ஷன்ல பெரிய கட்டடம் எல்லாம் இருக்குது, உனக்கு தோட்டம் மட்டும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பெருமை. சிலவன் என்னத்துக்கு பண்ணுவான்? பெருமைக்காகவே தன்னுடைய சொத்துக்களை வச்சிருப்பான் பாருங்க. அதனால ஆண்டவருக்கு 5 பைசாய்க்கு பிரயோஜனம் வராது. அதுல தீய காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? தேவையில்லாத மனுஷனுடைய விருப்பத்தின்படி ஒரு மனுஷனுக்கு சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்துல தீய காரியங்கள் நடக்கும், கெட்ட காரியங்கள் நடக்கும். அதுல குடிகாரன் கிடப்பான், அதுல கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், விபச்சாரம் நடக்கும், வேசித்தனம் நடக்கும், மோசமான கிரியைகள் அத்தனையும் இந்த சொத்துல நடக்கும். அது நிலத்துல நடக்கும், நிலத்துல இருக்க வீட்டுல நடக்கும், நிலத்துல இருக்கிற கட்டடத்துல நடக்கும். மோசமான காரியங்கள் என்ன நடக்கும்? இதெல்லாம் அப்படியே திருப்பி போடுங்க. நீதிமன்ற தங்க இருந்தா எங்க இருக்கும்? அது யார்கிட்ட இருக்கு? அப்பன்ட இருக்கு. நீதிமன்றம் இருக்கிற பணம் யார்கிட்ட இருக்கு? அப்பன்ட இருக்கு. அது எல்லாத்துக்கும் உதவும். பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. ஆனா அதே பணம் கர்த்தருடைய பிள்ளைக்கு, இது என் அப்பா தந்த பணம்டா, இது என் அப்பன் சொத்து அப்படின்னா அப்பன்ட இருக்கும். சுகம், உனக்கு நல்ல சுகம் இருக்கும். ஆனா வியாதியா இருக்கிறவனை பார்த்து கருணை காட்டுவாய். ஆண்டவரே, எனக்கு தந்த சுகம் இவனுக்கும் உண்டல்லவா, அவளும் ஆபிரகாமின் பிள்ளைதானே, ஏன் அவளை நீ சுகப்படுத்த முடியாதா? ஆண்டவர் போய் என்ன செஞ்சாரு? கூனியா இருந்த அவளை போய் என்னைக்கு தொட்டாரு? ஓய்வு நாள்ல யாருக்குமே சுகம் கொடுக்க கூடாது. அந்த சட்டத்தை மீறி அவன் மேல தொட்டாரு. அவன் 18 வருஷம் கூனு நிமிர்ந்தது. கேட்டான் வயலான், அவனு எப்படிடா? நான் சுகமா இருக்கிறேன், நானும் ஆபிரகாமின் சந்ததி தான், அவளும் ஆபிரகாமின் சந்ததி தானே. இப்படி சொல்லுவ நீ. மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவாய், மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாய். என்னை போல உன்னை மாதிரி அவரை நேசிப்பாய். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. உன்னை மாதிரி இன்னொரு ஆளை நேசிக்க உன்னால முடியலன்னு வச்சுக்கோ, யூ ஆர் நாட் இன் கிரைஸ்ட். இஸ் ரைட்? எஸ். அப்போ இங்க பாரு, வாகனம் வான்ட்ட மட்டும் வாகனம் இருந்தா நீ என்ன செய்வ? சர்ச்சுக்கு தினமும் அந்த வாகனத்தை நிரப்பி வருமா வராதா? நான் இப்போ சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாள் நான் பைக் எடுக்கும்போது யோசிப்பேன், எனக்கு ஏதாவது. நான் போன வாரம் சூரிய கொடுக்கு 3 பைக்கில் வந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாஸ்டர் பிரதர்? 3 பைக்கில் வந்தேன். 3 பைக்கை ஃபில் பண்ணி தான் கொண்டு போனேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சாதனம் கூட வெறுமையாக இருக்கக்கூடாது. அதை நீ நிரப்பி பாரு, அதை நீ நிரப்பி பாரு. அடுத்த வாகனம் உன் வீட்டில் வந்து அப்போ வாகனம், நீதிமன்றம் இருக்கிற வாகனம் யார்கிட்ட இருக்கிறது? அப்பா. அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதுல்ல?
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. அந்த வசனத்தை எடுங்க வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் எல்லாவற்றுக்கும், அது மார்க்லேயே மத்தேயுல வரும்னு நினைக்கிறேன். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இது எங்க சொன்னாரு? இயேசு சொன்னது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் சொன்னார். எந்த ஐஸ்வர்யவான்? மனுஷனுடைய ஆசை. இது கூடாத காரியம், உள்ள வர முடியாது அவனுக்கு. பணம் இப்ப உனட்ட இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு உதவிட்டே இருக்கும். நீ ஆண்டவருக்கு கொடுத்துட்டே இருப்ப. ஏங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு இவ்வளோ பேர் இருக்கீங்களா? இதே அளவுக்கு கேன்சர் பேஷண்ட்டு இன்னைக்கும் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் ஏன் எங்கே இருக்கிறீங்க? அவருடைய கிருபை தானே, அவர் தந்த சுகம் தானே. இப்போ அந்த சுகம் என்ன செய்யுது? அவர் மையப்படுத்துதா? ஆனால் இதே இது ஒரு துன்மார்க்கன்ட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் நிறைய நல்லவர்களை அடித்து நொறுக்குவான். அவன் ஒரு நாளை போய் கிடப்பான் பேந்து. கரெக்டா? ஆனால் நம்ம பாருங்களேன், அந்த தீமையானவனையும் நேசித்து, அந்த தீமை செஞ்சவனையும் நேசித்து, இந்த சுகத்தை அவனுக்கு கொடுத்து, அவனை தேற்றி, அவனை நிற்க வச்சு, அவனை மனப்பூர்வமாக அவனை நேசிச்சு, இது யார் செய்வா? அப்பா அவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள். கரெக்டா? பிள்ளைகள். கரெக்டா? புரிஞ்சுதா? இப்போ உன்கிட்ட சொத்து இருக்கணும், ஏன் தேவைக்கு மிகுதியா உனக்கு சொத்து இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்வ? அதனாலே உனக்கு வரும் சொத்து. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எதுக்கு கொடுப்ப? யாருக்கு கொடுப்ப? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்து பாரு. தேவனுக்கு இல்லாதது இதில் ஏதாவது இருக்கான ஆண்டோட கேளு. நீங்கள் குறைஞ்சி போய்ங்கன்னு நினைக்கிறீங்களா? see my account balance, see my whole history of my income and expenditure எடுத்து பார்த்தேன்னா தேவனுக்கு இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்காது. அதை நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேன். தேவையில்லாத எனக்கு ஒன்று இருக்காண்டவர்னு பார்ப்பேன். அது உடனே எங்கே வரும்? நான் எதாவது கொண்டு போக முடியுமா? தீமையை பிறப்பிக்கும் சிஸ்டர் அண்ட் பிரதர். எத்தனை அப்பா அம்மா மாறு தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து 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 வச்சு கடைசியில் ஏன் கண்ணுமில்ல பார்த்திருக்கிற சிஸ்டர் பிரதர். சொந்த பையன் தலையில ஏறி மிதிச்சு, எதுக்குட பிறந்த செத்த பயல, செத்து போடான்னு என் காதால என் கண்ணால பார்த்திருக்கேன். நீ எதுக்கு சேர்த்த? தீமை. நீ ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அல்லது உன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிறதும் கர்த்தரால் வந்ததுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. இது கர்த்தருடையது. சொல்லிக் கொடு. பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆதவுக்கு சின்ன அந்த டப்பாயில் காணிக்கை போட சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி காணிக்கை போடும்? ஒரு டப்பா நிறைய காணிக்கை கொண்டு வந்தான். அந்த டப்பா நிறைய காணிக்கை, 1 ரூபா துட்டு, 5 ரூபா துட்டு, அவன்கிட்ட காண்ற துட்டை எல்லாம் என்ன செய்வான்? அதில் போடுவான். இப்போ அவன் எங்கே துட்டை கண்டாலும் காணிக்கை கொண்டு போவானா? ஏசப்பாவுக்கு. நான் சொல்கிறேன், இப்போ சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த பழக்கம் ஆதவுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு தெரியுதா? அப்போ ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது? உன் பிள்ளை செய்யணும்னா நீ செய்யணும். யூ டு ஃபர்ஸ்ட். நீ எதை செய்யற அதை உன் பிள்ளை செய்யும். நீ நீதிமான்பா, நீ நீதிமான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உயிலுக்கு பாத்திரவான் நீ.
நீ அவருடைய உயிருக்கு உடன்படிக்கைக்கு பாத்திரவான். நீ மரிப்பதே இல்ல. கர்த்தரை நம்புறவன மரிக்க மாட்டான்டா. சாவே கிடையாது அவனுக்கு. என்ன கேரண்டி இது? நீ உலகத்தாண்ட போய் கேட்டு பாரு. அடுத்த வேளை என்ன நடக்குன்னு தெரியாது சாமி. நான் சொல்றேன், அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நீதிமானுக்கு தெளிவா தெரியும். அடுத்து வாட் நெக்ஸ்ட்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஒரு உலகத்தானுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அதான் அவனுக்கு தீமை, துக்கம், வருத்தம். தங்கம் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாருக்கும் வருத்தம், கஷ்டம், வேதனை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்பதான் நினைச்சு பார்க்கிறேன், அதனால சொல்றேன். நான் இன்னைக்கு காலையில் 7:15 மணிக்கு தான் எழும்புனேன். எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு தூங்குனேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1-1:30க்கெல்லாம் என் வேலையெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு எல்லாம் நான் போய் சேரும்போது ஒரு மணி 1:30 மணி இருக்கும். 1 மணிக்கெல்லாம் நான் தூங்கிட்டேன். நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 மணிக்கெல்லாம் நான் தூங்க மாட்டேன். பொதுவாக சாட்டர்டே நான் தூங்குறது கிடையாது. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு 2-3 நாளாகவே நான் நல்லா தூங்குறேன். 2-3 நாளாக தூங்குறேன். ஆனால் 2-3 நாள், ஒரு 1 வீக்காகவே என்னுடைய தூக்கத்தை நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் நேரமே தூங்குறேன் நான், என்ன அறியாமலே. இப்போ நீங்கள் இதை ஜட்ஜ் பண்ணி பாருங்கள். நான் இந்த வேலை தொடங்கி ஒரு 2 வாரம் இருக்குமா, என் கையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. என் கையில் இருந்ததெல்லாம் போச்சு. ஒரு மனுஷனுக்கு, நார்மலான மனுஷனுக்கு கையில் இருந்ததெல்லாம் போனால் தூக்கம் வருமா? ஆனால் ஏன் நான் தூங்குறேன்? வேற மாதிரி இருக்கா? உண்மையிலே நான் ஒரு சைஸாகவே தூங்குறேன். எங்கே இருக்கிறனோ அங்கேயே தூங்கிடுவேன். அங்கேயே இந்த பசங்க நட்டிங்க வேலை செஞ்சானுங்க. மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படி நான் டயர்டாக இருந்தால் அப்படி தூங்கவே மாட்டேன். ஒரு 1/2 hour தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதில் யாரெல்லாம ஃபோன் அடித்தாங்க, நான் எடுக்கல. அப்படியே நல்லா தூங்கினேன். ஒரு 1-1.25 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு கரெக்டாக இந்த வேலைக்கு இன்னொரு ஆள் வரணும். அவன் ஃபோன் அடித்தோடனே கிளம்பிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், ஜீவனோட சாட்சி தான், நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி பென்னு அடித்தான், கேட்டு பாருங்கள். பென் முக்கியமான ப்ரேயர்களுக்கு அடிச்சிருக்கான். நார்மலாக அப்படி அடிக்க மாட்டான், அவள் அடிச்சிட்ட எடுப்பில். ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தன் 1 வாரமாக வராமல் நேற்றுக்கு கரெக்டாக கால் பண்ணிட்டு அந்த டைம் கரெக்டாக எழுப்பிட்டேன். அதுக்கு முன்னே அடுத்து அடிச்சிருக்கான், எடுக்கலை நான். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தெளிவுள்ளவர்களாக இருங்கள் சிஸ்டர், பிரதர். உங்கள் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உடன்படிக்கை அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உன் வாழ்க்கை முன்குறிக்கப்பட்டது. உன்னை குறித்து கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடித்திருப்பார். செய்து முடிக்கிற வரைக்கும் நீயும் நானும் கைவிடப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ கார் வச்சிருந்தா, நீ நிலம் வச்சிருந்தா, நீ ஆசீர்வாதத்தோட இருந்தா, அது தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ இந்த பூமியை விட்டு சொல்லும் பொழுது சமாதானமாய் நித்திரை பண்ணணும். உன் தலைமுறைக்கு நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். உன் தலைமுறைக்கு கரெக்டா கற்றுக் கொடுத்திருப்பாய். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இது பொல்லாத உலகம், வேஷம் போடுகிற உலகம். இந்த உலகத்துல உடன்படிக்கையின்படி வாழுகிறவன் மட்டும்தான் நிற்பான். அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாத்தையும் கர்த்தர் தருவாருங்க. சொத்தை தருவாரு, எல்லாம் கர்த்தருடைய விருப்பம். ஆனா உன் விருப்பத்தின்படி என்ன செய்யக்கூடாது. அது நிற்காது. அது வேதனை கொண்டு வரும், அழுத்தத்தை கொண்டு வரும். பார்க்குறோம், ஒரு மனுஷன் நிறைய சொல்ல முடியும். ஒரு மனுஷன் இங்கே வியாதினால சாகலை. நீங்கள் நினச்சிக்காதீங்க வியாதியில் சாகிறான். எதில் சாகிறான்னா மனசு நொந்து சாகிறான். மனசில் தைரியம் இல்லை.
தைரியத்தை கொடுக்க தேவ பலன் இல்லை, தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான், ஒரு பையன், லேய் நீ செத்து போகலை, நீ செத்தாதாம்பல எனக்கு வாழ்க்கைன்னு. ஒரு வாரத்தில் செத்துட்டாருங்க அந்த ஆள். ஒரு வாரத்தில் ஒரு வாரம் 2 வாரம் அவன் சொத்தோடனே எனக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா? கரெக்ட் வாழ்க்கை. ஆனால் ஒருவர் எனக்காக மரித்தார் பாருங்க. அவர் எனக்காக மரித்ததுனால நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. என்னுடைய பிள்ளைகள் அத்தனை ஏற்றுக்கொண்டார், என் பாவங்கள் அத்தனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் என்றென்றைக்கு பிழைத்திருப்பேன். சாகாமல் பிழைச்சிருந்து அவரை சொல்லி வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏங்க இன்னைக்கு பிள்ளைங்க இதை ஆசைப்படுது? நான் எப்போ ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்கிறேங்க, கரெக்டாக பிள்ளைங்களே கேளுங்க. தேவன் ஆசைகளை ஊட்டாதபடிக்கு உலகம் உங்களை ஊட்டுகிற ஆசையின்படி உங்கள் வாழ்க்கையை துவங்கினால் நீங்கள் மரணித்து போவீர்கள். போன் கேளுங்க, என்ன சுத்தி இருக்குங்க. 2004 நான் ஃபோனை வச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு? எத்தனை? 2000. அப்போ தான் ரிலையன்ஸ்காரன் இங்கெல்லாம் டவர் போடுறான். ரிலையன்ஸில் நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். டென்ட் போட்டு ரிலையன்ஸ் ஃபோன் விற்பேன். அப்போவே என்கிட்ட ஃபோன் வந்தது. ஐ திங்க் 2006 and 2008 ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னு நினைக்கிறேன். நோ ஐ திங்க் 2006-07 ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. சரியா? நான் எப்போ கேட்டுக்கோங்க, உங்கள் பாஸ்டர் நான் என்னெல்லாம் டெக்னாலஜி என்ன முன்னாடி இருக்குது, கேமரா இருக்குது, சைட்டு வச்சுருக்குறோம், என்னெல்லாமோ வச்சுருக்கோம் இல்லையா? உங்கள் பாஸ்டர் நான் எப்போ தெரியுமா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணேன்? 2016. 2016. அதுவும் நான் எதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? வீட்டில் ஒரு பழைய ஃபோனுங்க, இந்தா இருக்குல்ல, நீங்க பார்க்குறீங்கல்ல, என்னது இது? என்னது? இந்த பேரை எனக்கு 2016 கர்த்தர் தந்தார். இந்த பேரை தான் அடிச்சு முதல் குரூப் தொடங்குறேன் நான். குரூப்பே இதுதான். கேட்டுக்கங்க, இன்னைக்கு ஃபோனை வச்சுட்டு கண்ட கழுதையெல்லாம் பார்க்குற, கண்ட காரியத்தை எல்லாம் சில இந்த வியாதி பிடிச்சு மெண்டலாகி இல்லையா? கேளுங்க, ஒன்றும் இல்லை, என் அருமை சிஸ்டர், உங்களோட பையன் மனதில் பாதிக்கப்பட்டான். காரணம் என்னன்னு கேளுங்க, கேம், ஃபோன். எனக்கு 2015-16 ஃபோனை தந்தார். கர்த்தர் தந்தது இந்த பேரு. இப்போ உங்களை இது அழியவே அழியாது, பரலோகத்துல சாட்சியா நிக்கும். அதுக்கு தான் நீ இந்த போனை யூஸ் பண்ணணும். நாளைக்கு நான் ஐபோன் யூஸ் பண்ணுவேன், பட் இட் இஸ் a pride of father. அவரை பெருமைக்காக நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு சாதா ஃபோனும் யூஸ் பண்ணலாம், நான் சாதா காரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவருடைய நாமத்துக்காக நான் ரால்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்ணுவேன், அவருடைய நாமத்துக்காக பென்ட்லி யூஸ் பண்ணுவேன், அவருடைய நாமத்துக்காக நான் ரேஞ்ச் ரோவர் யூஸ் பண்ணுவேன், அவருடைய நாமத்துக்காக போர்ச்சே யூஸ் பண்ணுவேன். அவருடைய நாமத்துக்காக யாரிடத்திலும் இல்லாதது என்னிடத்தில் இருக்கும். ஏன்னா அப்பா மகா பெரிய பணக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Everything's no, but we are silent. நீதிமான்கள் எல்லாம் தெரிஞ்சு தனியாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பெருமை அவருக்கு. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அதில் தான் நிற்கிறேன், அதனால தான் அவருக்கு பெருமை. ஹல்லேலூயா.
உங்கள் மேலே கத்தர் எழுதின வாக்கு தான் சிஸ்டர் பிரதர். உடன்படிக்கை நித்திய காலத்துக்கு மாறவே மாறாது. நீ சம்பாதிக்கிற ஒவ்வொன்றும் கத்தரை மகிமைப்படுத்துதா மாட்டு பாரு. கத்தரை மகிமைப்படுத்தாத ஒன்றை நீ தொடாத. பணம் இருந்தாலும் சும்மா வச்சுக்கோ. Don't do it. செய்யாத. ஆசைதான். நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஒன்றுன்னா போகும்போது நான் நினைப்பேன், கத்தாவே ஆண்டவரே நான் இதை விசுவாசிச்சேனே, நீங்கள் சொன்ன இடத்துலேருந்து நல்லா நெருங்குது. என்கிட்ட ஒவ்வொரு வாட்டி என்ன தெரியுமா சொல்லுவார், உனக்கு மகிமை வரணுமா எனக்கு மகிமை வரணுமா? டேய் 2 கோடி இருக்கும்போது நீ சொத்து வாங்குறது இல்லை, 2000 கோடி இருக்கும்போது சொத்தை வாங்கணும். அப்பதான் என் அப்பனுக்கு மகிமை. ஆனா உலகம் சொல்லும், டேய் 2000 கோடி ரூபா சொத்து 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது, வாங்கு. வாங்க மாட்டேன். பிச்சைக்கு வாங்க, கத்தர் பிச்சைக்கு வாங்க விட மாட்டார். மொத்தமா வாங்குவார். நான் வாங்காம அசையணும். தேசம் குலுங்க வேண்டாமா? இப்ப சிலவங்களுக்கு கொஞ்சம் வேகமா ஆழமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் நீங்க இழந்த மாதிரி இருக்கும். அது நீ இழந்த, அவர் இழக்க மாட்டார். அவர் இழக்காதது ஒன்றும் நீ இழப்பதில்லை. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் எப்பொழுதும் இருக்கும். ஹalleluya. லேயாமரு ஷாகப்ரட்டலியாரா. விலையை 2 கோடி ஏத்தட்டடா, அப்பதான் நான் வாங்குவேன். மார்த்தாண்டத்தில் உனக்கு 1 ஏக்கர் வேணும்னு கத்தர் தருவேன்னு சொன்னா நீ வாங்கியிருப்ப. ஆனா வாங்க முடியாத அளவுக்கு உன் சூழல் இருந்தாலும் விலை ஏறினாலும் அது நல்லதுன்னு நினச்சிக்கோ. ஒன்ன விலை ஏற்றிட்டே இருக்கிறாரு. நீ நினைக்கிற இருக்கிறதுல யோசிச்சுட்டு இருக்கிற. நமக்கு அந்த வேலையே கிடையாது. இல்லாததை இருக்கிறதா. எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க. நான் உடன்படிக்கையின் பிள்ளை, மரிச்சே போவதில்லை. நானும் மறிக்க மாட்டேன். என் மேல் கத்தர் வைத்த தீர்மானமும் மறிப்பதில்லை. ஒரு சில வசனத்தை வேகமாக வாசிச்சுட்டு அப்படி போயிடலாம். திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 12:5-6. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சோர்ந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். 5 போடுங்க, கவனிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய். இப்போ நம்ம சபையில் என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ அட் பிரசன்ட் சிட்சைங்கிறது போதனைன்னு அர்த்தம். நான் போதிச்சிருக்கேன் இல்லையா? கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்றதை நான் இப்போ எப்படி கடிந்து கொள்ள தானே கொள்கிறேன். இப்படி தான் ஆசீர்வாதமாக இருப்பேன்றனா, அதான் கடிந்து கொள்ளுதல். கரெக்டா? அப்போ கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. அடுத்த வசனம் போடு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுறாரோ, சபையே கர்த்தர் உங்களை நேசிக்கிற அப்படினால தான் இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். God loves you all. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுறாரோ அவனை அவர் சிட்சித்து தம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அவர் எதுக்கு சேர்த்து கொள்ளணும்? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு தானே. கரெக்டா? ஒன்றை கொடுக்கறதுக்கு சேர்த்து கொள்வார். சேர்த்து கொள்கிறோம் எந்த மகனையும் கொஞ்சம் தண்டிப்பார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறக்காதீங்க. மறந்து அவங்க எவனோ மறந்துருக்கான், அதனால் அங்கே சொல்லியிருக்கேன், நீங்கள் மறக்காதீங்க. கரெக்டாக? ஒரு சில வாக்குத்தத்த வாசனங்களோ டக்குன்னு வாசிச்சு உங்களுக்கு முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4:9. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. யாரு? உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரலாம். எப்போ? வேகமாக போடுப்பா. ஒன்னெல்லாம் நானும் எடுக்கல. துன்பப்படுத்தப்பட்டும் எங்களுக்கு தோன்று 2 கொரிந்தியர் 4:9பா. 2 கொரிந்தியர் 4:9பா. 1 கொரிந்தியர் போட்டிருக்கு. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது
கீழே தள்ளப்பட்டும் உங்களுக்கு துன்பம் வரலாம், ஆனால் தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளி விடுவாங்க. விழுந்தோடனே முடியலை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து, அது எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த சூழலையாக இருக்கலாம், எழுந்து இருப்பீங்க. கரெக்டாக. அடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 13:22 வேகமா. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும். நல்லவன் யாருங்க? நல்லவன் யாரு? நீதிமான். நீதிமான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க என்ன சேர்த்து வச்சுக்கிறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? சொத்து. சொத்துன்றது என்னது? பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு. அதை விடுங்க, ரெண்டாவது நமக்கு கிட்டுவது இலவசமா. பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அப்படின்னா யாரு? பேரனுக்கு வரைக்கும் என்ன செய்வ நீ? பேரன் பார்த்து வரைக்கும் என்ன சேர்த்து வச்சிருப்ப? சொத்துன்னா என்ன? இதை சேர்த்து வைக்கணும். எதை சேர்த்து வைக்கணும்? எங்களுக்கு ஒரு மார்த்தாண்டத்தில் மெயினில் ஒரு 40 சென்ட் கிடக்க பார்த்து கிடக்க எங்களுக்கு போகிறோம். அடுத்த வாரமே உனக்கு பேர அதை விற்று குடிச்சு அழிச்சு தீத்தங்கதல்ல. எப்படி? நீ இருக்கும்போதே அவன் குடிச்சு அழிச்சு, தாத்தா அகலா தேவையில்லையா, கலவா கோயிலுக்கா போடுறேன், கொஞ்சம் திரும்பி இல்லைன்னா ஒரு சவுட்டி நேர போவேன். ஹலோ, புரியுதா? அதுதான் உன் பிள்ளை எங்க கொண்டு வரணும். தம்பி நிதின் சாமுவேலுக்கு ஆவி பிடிச்சா, சாமுவேலுக்கு நிதினுக்கு ஆவி பிடிச்சா, 2 பேர் உறக்க அங்கே பேர பிள்ளைகள் நல்லா வருன்னு பாத்தியா? அவனு எந்த பிடியில் இதுவரைக்கும் நின்னான்னு ஒன்று புரிஞ்சுது அவங்களுக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டரில் கை இருந்தானால தான் இருந்தானுமே. வெளியில் வந்தால் ஒரு 2 நிமிஷம் அவனால எவ்வளோ பெரிய மேட்டர் பேசிகிட்டு இருக்கிறேன். கரெக்டா? இன்னும் கேட்டால் அவனுங்களுக்கு தானே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு பிள்ளைய அறுத்தாவது என்னது? ஆண்டோடைய வார்த்தை சொரு. எப்படி? அறுத்தாவது உள்ள சொரு. இல்லைன்னா அந்த பிள்ளை உனக்கு உன் தலையில கடிந்து பதேசி. ஆண்டோடைய வார்த்தை கேட்காம சபைக்கு வராம உனக்கு சுவாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாவலே சொத்தை எல்லாம் இன்னைக்கு நான் சபைக்கு எழுதி வைக்கப்பேன். அப்படி சொல்ல. அடுத்து என்ன மேல கடை போறோம் வரட்டு. அடுத்து ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு. அல்லேலூயா. ஆமாங்க, அப்படி செய்யுங்கன்றேன். உங்கள் பிள்ளை தான், நீங்கள் நேசிக்கிற பிள்ளை தான், நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளை. ஏன் என்ன நேசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன விடையா உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க? ஒரு மூஞ்சி அது திரும்ப தானே பாருங்க. அடப்பாயா நீ. நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ரட்சிப்பை கொண்டு வந்தவன். உனக்கு முதல் அன்பு அவர்கிட்ட இருக்கணும், 2வது ஏன்ட்ட தான் இருக்கணும். உனக்கு ஏன்ட்ட தான் வரணும். எனக்கு அப்புறம் தான் உன் பிள்ளை, உன் புருஷன், உன் மனைவி இருக்கா. நீ எனக்கு ஏதோ ஒன்று வண்டு கட்டி கொண்டு தர்றதுக்கு அந்த சொல்லலை. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவையில்லாத உன் பிள்ளை கிட்ட நீ அன்பு வச்ச ஆபத்து. அல்லேலூயா. புரியுதாடா நிக்லின்? பாருங்க, ஒரு தட்டு 2 தட்டு ராஜேஷ். இப்போ வந்து மாடு மேய்ச்ச மாதிரி உள்ள தூக்கம். மாடு மேய்க்கிற தூக்கம் தெரியும்ல? அப்படியே அந்த அந்த கொம்பில் கையை வச்சுட்டு கண்ணு மட்டும் திறந்துருக்கும். தம்பி நான் இது 10th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க முடியல, 11th முடிச்சிருக்கோம், 12th முடிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். காலேஜில் அதுதான் வேலை, ராத்திரி வேறு வேலை. காலேஜில் போயிருந்து தூக்கம் தான் நம்ம வேலையாக இருந்துச்சு. அதனால் காலேஜை யூஸ் பண்ணவே முடியல. சபையில் தூங்குனேன்னா உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. டெஃபினெட்லி ஐ எம் சேயிங்.
சபையில் வந்தால் தேவ பிரசன்னத்துலேருந்து உனக்கு தூக்கம் வருதுன்னா உன் வாழ்க்கை ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஒரு ஊழியக்காரனா இதை நான் பச்சைக்கு சொல்லாமல் அடிச்சாவது சொல்லியிருக்கணும்ல, நீ கேட்கப்படாது நாளைக்கு. அதான் ஆண்டவர் சார்ந்து கடிந்தாவது கடிந்து உபதேசம். இதெல்லாம் சிக்ஷி, நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிச்சு சிக்ஷை அப்பமா என்னாதுன்றார். சிக்ஷை அப்பமா என்னாதீங்க. நான் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தாலும் நான் கடிஞ்சோன்னு உண்மையில் சொல்கிறேன், என் ரத்தத்தின் மேலானே, என் கர்த்தரின் மேலானே, என் ரட்சிப்பின் மேலே நான் என்னை வச்சு தான் நேசிக்கிறேன். அடிச்சேன்னா கூட நான் என்னை வச்சு தான் அடிப்பேன். வேணா நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைய மேலே பயங்கரமான ஒரு பாசம் வந்து கோபம் வந்தோன்னா என்னை கண்டிப்பாக அடிங்க. நான் கண்டிப்பாக முதுகையோ நெஞ்சையோ விரிச்சு தரேன், அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் பிள்ளை கெட்டு போயிட கூட நல்லதுக்கு கொடுங்க. உன் பிள்ளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறியா, கம்ப்யூட்டர் வாங்கி ரூமில் வைக்கக்கூடாது, ஹாலில் கம்ப்யூட்டரை வச்சுக்கோங்க, பொதுவாக யூஸ் பண்ணு. த கம்ப்யூட்டர் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கம்ப்யூட்டர். நல்லதா செய். ஃபோன் என் சபையில் எந்த பையிலும் ஃபோன் வேண்டாம் யாருக்குமே. அது கேடை உண்டாக்குங்க, ரொம்ப கேடுங்க. நான் சொல்கிறேன், ஃபோன் இருந்தால் என்ன செய்கிறாங்க? கேம் தானே விளையாடுறாங்க. கேடு தானே, கேடு தானே, கேடு தானே. ஒன்ன சொல்லலடா, நீ வேலை கேமரா பாரு. ஹல்லேலூயா. நீ இல்லை அவ இல்லை இவ யாரு? கிட்ஸ் ப்ரேயருக்கு பைபிள் வச்சிருக்க மாட்டியா? சர்ச்சில் அதை சொல்லுங்க. கிட்ஸ் ப்ரேயருக்கு எப்படி? ஸோ ஜூம் மீட்டிங் இனி வந்து ஜூமில் தான் வந்து பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். தயவு செய்து கிட்ஸ் சர்ச்சுக்கு ஒரு வாரத்தில் 3 அட்டெண்டன்ஸ் மினிமம் இல்லாதவங்களுக்கு இங்கே கிட்ஸ் சர்ச் கிடையாது. They are permanently out in the kids church. Is it right or not? அப்பதான் தெரியும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இப்போ தெரியாது, பெற்றோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஓஹோ, என் பிள்ளை அங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி போயிருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க 10th படிக்கிறான். உன் பிள்ளை எல்லாரோட நான் ஞானி. 10th தப்பி தவிர தான் படித்தேன். 12th காலேஜ் என்ன நடந்துன்னே தெரியாது எனக்கு. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிருக்கிறேன். தேவ ஞானம் என்னை பெருகவே பெருக பண்ணியிருக்கிறது. நீ படித்து கலெக்டர் ஆனாலும் கத்தருவம் கூட இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம சபை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், 11 சபையெல்லாம் இருக்கக்கூடாது, சர்ச்சு வேற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பாட்டில் விடாதீங்க. எப்படி தாண்டா வேணும், அதான் பிள்ளை. இல்லைன்னா உனக்கு அப்பன் அவன், இல்லைன்னா அது யார் உனக்கு அப்பன். உன் அப்பன்ட்ட போய் நீ ஒன்றுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? இஸ் இட் ரைட் ஆர் நாட்? கரெக்டா? அப்பனானா உடனே பிடிச்சி கட்டி வச்சிரு, தனியாக ஒரு வீடை போட்டு கொடுத்துரு. ஒன்னால இப்போ ஒரு மாடம் தான் அவனுக்கு வச்சு கொடுக்க முடியும்னா புறம்போக்கில் ஒரு மாடம் வச்சு கொடு, பெண்ணையும் கட்டி வச்சிரு. பெண்ணு கட்டி வைக்காம பண்ணாத. புறம்போக்க எழுதி கொடுங்க. அது உங்க இது. அது நீங்கள் பாகப்பிரிவினெல்லாம் உங்களுடைய. அடுத்து வந்து முனிசிபாலிட்டியில் வந்து நிற்பணும், வரி கட்டுங்கன்னு சொல்லுவேணும். வரி கட்டியாச்சு. அடுத்து கொஞ்ச நாள் நடப்பாய், இந்த இடத்தை எனக்கு எழுதி தருவீங்களா? அனாதையாக காணப்படுகிறேன். எப்படி அனாதையாக காணப்படுகிறேன்? எனக்கு ஒரு 1.5 சென்ட் நிலத்தில் ஒரு வீடு உள்ளது. முதலமைச்சர் அவர்கள்
பேராதரவுடன் எனக்கு இறங்கி அந்த இடத்துல கண்ணீரை லைட்டாக வச்சு இரத்தத்தால் கையெழுத்த போட்டு அனுப்பு. வசனம் என்ன படிச்சேன்? என் ஜனம் அப்பத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்க அதான் நடக்கும், இல்லைன்னா அதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன பெரிய பெரிய ஃப்ளைட்டில் ஆளுக்கு 5 ஃப்ளைட் வச்சு பிரைவேட் ஜெட்டில் சர்ச்சுக்கு வர பிள்ளைகளுக்கு நான் இப்படி தான் அஸ்திபாரத்தை போடுவேன். ஸ்ட்ராங்காக தான் அஸ்திபாரத்தை போடணும். பிறகு பெரிய ஏரோட்ராமை கொண்டு வச்சுட்டு பெரிய ஃப்ளைட்டை வாங்கிட்டு ஏரோட்ராம் எது ரோடுன்னா ரோட்டில் கொண்டு ஏரோட்ராம் விட்டா எப்படி இருக்கும்? பக்கத்தில் செல்லச்சாமி விழிப்பா, எனக்கு கூரை போச்சு. அடுத்த ஐயோ மினிஸ்டரே கத்துவார், எனக்கு ரோடு போச்சு. போட்டு 2 நாள் தானே ஆச்சு. ஏன்னா ஃப்ளைட்டு அது தாங்கக்கூடிய அந்த ட்ராம் வேணும் இல்லை, அந்த ரன்வே வேணும் இல்லை. நீ கண்ட இடத்துல ரன்வே யூஸ் பண்ண முடியுமா? முடியாதா? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க மொபைலை வச்சு நோண்டுற உடனே என்ன செய்யலாம்? ஃப்ளைட்டை ரோட்ல விட்டு ஓட்டலான்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம் தம்பி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் பிள்ளை, அவன் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒன்றுக்கும் குறைவு இருக்காது. நான் வெட்கப்படுறத சரித்திரமே இருக்காதுடா. நான் ஷேமே ஆக மாட்டேன். ஆமென், ஆமென். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு முடிக்கிறேன். நாங்கள் இப்போ பேசுகிறது உனக்கு வருத்தமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். உங்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோன்னு நீங்கள் உணர்றீங்களா? இஃப் எனிபடி இஸ் தேர், கஷ்டப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களுக்கு இதை சொல்லித்தரணும்னு நாங்கள் நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் இதுதான் உண்மை என்பதால் அதை நாங்கள் உறக்க சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹீட் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சா? கர்த்தர் நல்லவர் இல்லை? வெளியில் அந்த ஹீட் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் எல்லாம் பர்ஃபெக்டாக வித் ஏசியோட கம்ப்ளீட் ஏர் கண்டிஷனோட we are worshiping the living God. Hallelujah. எல்லாத்தையும் இன்னைக்கோட எதாசம் இன்னும் இல்லை, இன்னைக்கு கர்த்தர் முடிப்பார். நல்ல ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த இறங்கி போகிறது ஏறி போகிறது அப்படியே இருக்கு. அப்புறம் இறங்கி போகும். சிலவங்களுக்கு அந்த டைம் விசர்க்கும். எங்கள் ஏசியில் விசர்க்கும் தெரியாது அவங்களுக்கு. பாருங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் போய் இந்த வாயில் இந்த வரதெல்லாம் போயின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு வர்றோம். அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏசியில் வேர்க்கிறவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் விசர்க்கும், அப்போ அவனுக்கு மட்டும் விசர்க்கும். ஹல்லேலூயா. கரெக்டா? ஏசி வேணுமா வேண்டாமா? நல்ல விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாழ வைக்க தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலேருந்து வருகிற எந்த ஆசையும் உங்களுக்கு சேஃப் கிடையாது, உங்களை பாதுகாக்காது, அது உங்கள் கையில் வராதனால நீங்கள் எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவீங்க, விழுந்துருவீங்க, விழுந்திருப்பீங்க. கடைசியில் அது ஒருவேளை நீங்கள் எட்டி பிடிச்சா அது உங்கள் வாழ்க்கையில் அது வேதனை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், வேதனை அங்கே இருக்காது. அவர் இழந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.